Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi kalamihi al-qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa aqimus salata wa atuz zakata warka'u ma'ar raki'in. Shadaqallahul azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma shalli ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் பாக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய ரமதான் மாதத்தை அடைந்து 23வது நோன்பை நோற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதி இருக்கக்கூடிய நோன்புகளை நோக்கவும், இஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் பல்வேறு நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமான் கொண்டதற்கு பின்னால் மனிதர்களுக்கு பல்வேறு கடமைகளை அவன் கட்டளையிடுகிறான். தொழ வேண்டும் என்கிறான், நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லுகிறான், ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருகிறான், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறான். அவன் சொல்லுகின்ற அந்த இபாதத்துகளில் நேரடியாக அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளும் உண்டு. சில இபாதத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடியார்களோடு தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார். தொழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கம் அது அவனுக்கு மட்டுமே ஏற்படுகிறது. நோன்பு நோக்கிறோம், இதுவும் அவன் சொல்லுகின்ற அந்த கட்டளைக்கு வழிபடுவதில் நாம் பசித்திருப்பதோடு இந்த கட்டளையை அவனுக்காக நிறைவேற்றுகிறோம். ஹஜ்ஜு செய்யக்கூடிய இபாதத்துகளும் அது போன்றுதான். ஆனால் சதகா செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகிறான் என்றால், இந்த உலகத்தில் உங்களை போன்றிருக்கக்கூடிய மனிதர்களினுடைய நிலைப்பாடுகளையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களினுடைய தேவைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டி, மனிதர்களோடு தொடர்புடையக்கூடிய இந்த ஜக்காத்தும் சதக்காக்களும் இதுவும் இபாதத்தினுடைய வகையை சார்ந்தது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு உணர்த்தி தருகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உஅபுதுர் ரஹ்மான், ரஹ்மானை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். வணக்கத்தில் நாம் சொல்லியிருக்கின்ற எல்லா காரியங்களும் அடங்கி போய்விடும். ஆனால் அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்குங்கள் என்று சொன்னதோடு மாத்திரம் நிற்காமல், வ அத்இமுத் தஆம் வ அஃஷுஸ் ஸலாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்து செய்வதால் ஒருவன் சொர்க்கம் போகிறான் என்று மட்டும் சொல்லவில்லை. தொடரக்கூடியவர்கள் தொழுகையை முறையாக நிறைவேற்றுகிற போது அவர் சொர்க்கம் செல்லுகிறார்
ஹஜ் செய்யக்கூடியவர் சொர்க்கம் செல்லுகிறார் என்று அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கக்கூடிய இபாதத்துகளை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்காமல் உஅபுதுர் ரஹ்மான் என்ற வார்த்தையை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வஅத்இமத் தஆம், நீங்கள் உணவளியுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். நம்மை போன்றிருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், அல்லது நம்மோடு பழகக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம். அவர்களுடைய தேவை உணவு தேவையாக இருக்கலாம், அல்லது பணம் காசினுடைய தேவையாக இருக்கலாம், அல்லது உடையினுடைய தேவையாக இருக்கலாம். இந்த மனிதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த தேவையையும் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான தேவை உணவினுடைய தேவை, அதை சொல்லித் தருகிறார்கள். வஅத்இமத் தஆம், நீங்கள் உணவளியுங்கள் என்று சொல்லி தந்துவிட்டு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை சலாமையும் நீங்கள் பரப்பிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்துவிட்டு முடிவை சொல்லித் தருகிறார்கள். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை சொல்லுகின்ற போது ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் நிம்மதியான முறையில் சொர்க்கத்திற்கு செல்லுவீர்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். சொர்க்கம் எளிதாக கிடைப்பதற்குண்டான வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்று இருக்கக்கூடியவர்கள், வறுமையில் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், ஏழ்மையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், உணவில்லாமல் அல்லல் படக்கூடியவர்கள், உடையில்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் என்று நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களினுடைய ஏழ்மையை நாம் நினைத்து பார்த்து நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அற்புதமான வழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அதையும் நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நிம்மதியான முறையிலே சொர்க்கம் செல்லுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே அறிவுறுத்தி தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சில செயல்களின் மூலமாக மனிதன் மீது கோபப்படுகிறார், சில செயல்களின் மூலமாக அன்பு கொள்ளுகிறார். சில செயல்கள் அல்லாஹ்விற்கு பொருத்தமான செயல்களாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தர்மத்தினுடைய விளைவு, அதனுடைய பிரதிபலன், அதற்குண்டான பலன் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இன்ன ஸதகத லதுத்ஃபிஉ கலபர் ரப், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நம் மீது ஏற்படக்கூடிய கோபத்தை அது அணைத்துவிடும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம் மீது ஏற்படக்கூடிய கோபத்தை அது அணைத்துவிடும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொல்லித் தருகிற செய்தி மிக முக்கியமான செய்தி, வததுஃபஉ மீத்தத்தஸூ, கெட்ட மரணத்தை அது தடுத்துவிடும் என்கிறார்கள். நிறைய மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தௌபாவுடைய நசீப் இல்லாமல், இஸ்திக்ஃபாரினுடைய நசீப் இல்லாமல் சில நேரத்திலே மரணங்கள் ஏற்பட்டு போய்விடுகிறது. மனிதன் அதிகமாக துஆ செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறார். ரப்பே, என்னுடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கித்தா, திடீர் மரணத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள். திடீர் மரணம் ஏற்படுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவு அவன் செய்திருக்கக்கூடிய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே வருந்தி அவன் தௌபா செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடலாம், இஸ்திக்ஃபார் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடலாம், அவன் நிறைய தொழுவதற்குண்டான வாய்ப்பெல்லாம் கிடைக்காமல் போய்விடலாம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், துர்மரணத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்திற்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம் அல்லவா, திடீரென்று இருப்பார்கள், நான் இப்படி ஒரு நேரம் அவர் கூட தான் பேசிக்கொண்டிருந்தேன் என்பார்கள். ஆனால் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தார், திடீரென்று அவர் வஃபாத்தாகிவிட்டார் என்று அவரை குறித்து நாம் யோசிக்கிறோம் அல்லவா. ஒரு மனிதனுக்கு இது போன்ற கெட்ட மரணங்கள், அவன் மூழ்கி சாவதாக இருந்தாலும் சரி, அல்லது விபத்திலே மரணிப்பதாக இருந்தாலும் சரி, இது போன்ற திடீர் மரணங்கள், அதே போன்ற கெட்ட மரணங்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அந்த தர்மத்தின் மூலமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பொதுவாக தர்மம் செய்ய வேண்டுமானால் மனதிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா விசாலமான தன்மையை கொடுக்க வேண்டும். நிறைய நபர்களிடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கலாம். அந்த செல்வத்தை செலவழிப்பதற்குண்டான மனநிலை இருக்கிறது அல்லவா, அது எல்லோருக்குமே அல்லாஹ் கொடுத்து விடுவதில்லை. ஷைத்தானுடைய ஊசலாட்டம் என்பது மனிதன் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் நீ இதுவெல்லாம் செலவழிக்கிறாய் அல்லவா, உனக்கு என்ன ஏற்பட்டுவிடும் தெரியுமா, உன்னுடைய பணம் அது காலியாக போய்விடும், உனக்கு ஏழ்மை வந்துவிடும், நீ பிறரை கவனிப்பதால் உனக்கு ஏழ்மை வந்துவிடும் என்று ஒரு ஷைத்தான் மனிதனுடைய மனநிலை
நிலையில் கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மனநிலை எப்படி இருக்க வேண்டுமானால் அவன் கிடைத்திருக்கக்கூடிய செல்வத்தை பிற மக்களுக்கு கொடுத்து பார்ப்பதிலே சந்தோஷம் பெறக்கூடிய மனநிலையாக இருக்க வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவன் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறது அல்லவா, அவனுக்கு உண்டான பாக்கியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் விசாலமான சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அஸ்ஸஹியு கரீபும் மினல்லாஹ், இவன் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவன் என்று சொல்லிவிட்டு 3 நெருக்கத்தை சொல்லுகிறார்கள். ஒன்று, அல்லாஹ்விற்கு அவன் நெருக்கமாகி விடுகிறான். கரீபும் மினல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நெருக்கமாகி விடுகிறான். கரீபும் மினன் நாஸ், உலகத்திலே தன்னோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கும் அவன் நெருக்கமாகி விடுகிறான். இந்த 3 நெருக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து விட்டு ஒன்றுக்கு அவன் தூரமாக போகிறான். அந்த தூரத்தை சொல்லுகிறார்கள் பஈதும் மினன் நார், நரகம் அவனை விட்டு தூரமாக போய்விடுகிறது. 3 நெருக்கத்தை சொல்லுகிறார்கள். சொர்க்கம் அவனுக்கு நெருக்கமாகிறது, அல்லாஹ்வினுடைய நெருக்கம் கிடைக்கிறது, சக மனிதர்களினுடைய நெருக்கம் கிடைக்கிறது, நரகத்தினுடைய தூரம் கிடைக்கிறது என்கிறார்கள். யார் தாராளமான முறையிலே செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்காமல் கருமித்தனம் செய்வான் அல்லவா, அவனுக்கும் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தூரங்கள் இருக்கிறது, ஒரு நெருக்கம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ பஈதும் மினல்லாஹ், இவன் அல்லாஹ்விற்கு எந்த காலத்திலும் நெருங்கிவிட முடியாது, இவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாக போய்விடுகிறான். அல்லாஹ்வை விட்டு தூரமாக போனவன் அவன் சொர்க்கத்தை விட்டும் தூரமாக போய்விடுகிறான், மக்களினுடைய மனதை விட்டும் தூரமாக போய்விடுகிறான் என்று சொல்லிவிட்டு கரீபும் மினன் நார், நரகத்திற்கு அவன் நெருக்கமாக போய்விடுகிறான் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொல்லுகிறார்கள், வணக்கம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் சில மனிதர்கள் அறியாமையினால் வணக்கம் செய்யாத மனிதர்களும் இருக்கலாம். ஆனால் அவர் வணக்கம் செய்யவில்லை, நிறைய அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருக்கவில்லை, நிறைய ஞானங்களை தெரிந்திருக்கவில்லை, அறியாமையில இருக்கிறார். ஆனால் அவரிடத்திலே ஒரே ஒரு நல்ல குணத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அவரிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய நல்ல தன்மைகளை கொடுத்திருக்கிறான் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நபரை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று அறியாமல் இருப்பவன், இன்னொன்று நல்ல இபாதத்தை செய்யக்கூடியவன், தொழுகிறான், நோன்பு நோக்கிறான், இன்னும் பிற அமல்களை நிறைய செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்றால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து அதை கொடுப்பதற்கு கருமித்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நிறைய இபாதத்து செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இருவரில் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர் யார் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அறியாமையில் இருக்கிறான் அல்லவா, அவன் எதுவுமே தெரியாமல் இருந்துவிட்டு தாராளமான தன்மையில் செலவு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறான் அல்லவா, இவன் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவன் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் நல்ல எண்ணத்தோடு நாம் தர்மம் செய்கின்ற போது அந்த தர்மத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கீகரித்துக் கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்திற்கு முன்னால் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒருவர் இப்படி முடிவெடுக்கிறார், எனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து நான் செலவு செய்கிறேன், அடுத்தவருக்கு நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத்தை நான் கொடுக்கிறேன் என்று அவர் முடிவெடுக்கிறார். அப்படி முடிவெடுக்கிற போது நான் கொடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை வேறு யாரும் தெரியாத அளவிற்கு நான் கொடுக்க போகிறேன் என்று முடிவெடுத்து இரவு நேரத்திலே போகிறார். போய் அவர் கொடுக்கக்கூடிய நபர் ஒருவரிடத்திலே ஒரு உருவம் தென்படுகிறது, கொண்டு போய் கொடுத்து விடுகிறார். ஆனால் பேசிக்கொள்கிறார்கள், நேற்று இரவிலே இவர் யாருக்கு தர்மம் கொடுத்தார் என்றால் உலகத்திலேயே நடத்தை கட்ட ஒரு பெண்மணியிடத்திலே இவர் தர்மம் கொடுத்து விட்டார், ஒரு நன்னடத்தை இல்லாத ஒரு பெண்ணிடத்தில் இவர் தர்மம் செய்திருக்கிறார் என்று அவர்கள் பேசப்படக்கூடிய நேரத்தில் இவருக்கு வருத்தம் ஏற்படுகிறது. நாம் கொண்டு போய் கொடுத்திருக்கக்கூடிய தர்மம் போயும் ஒரு நடத்தை கட்டவளுக்காக நாம் கொடுத்து விட்டோம் என்று மனம் வருந்தி இன்றைய தினத்தில் நாம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவர் 2வது நாள் முடிவெடுத்து செல்லுகிறார். 2வது நாளும் அதே போன்று ஒருவரிடத்திலே கொடுக்கிறார். 2வது நாள் உலகத்திலே யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ, இரவு நேரங்களிலே திருட்டு தொழிலை செய்கிறார்களோ, ஒரு திருடனிடத்திலே கொண்டு போய் 2வது நாள் தன்னுடைய தர்மத்தை கொடுக்கிறார். பகலிலே பேசப்படுகிறது, நேற்றைய தினம் இவர் யாரிடத்திலே தர்மம் செய்திருக்கிறார் என்றால் ஒரு திருடனிடத்திலே கொடுத்திருக்கிறார்.
இதே போல 3வது நாளும் தர்மம் செய்கிறார், முடிவெடுத்து தர்மம் செய்கிறார். 3வது நாளில் ஒரு பணக்காரனிடத்திலே கொடுத்து விட்டு வருகிறார். பகலிலே பேசுகிறார்கள், இன்றைய தினத்தில் அவர் கொடுத்தது ஒரு பணக்காரனிடத்திலே கொடுத்து விட்டார். 3 தர்மங்கள் செய்திருக்கிறார். 3 தர்மங்களும் யார் பெறுவதற்கு தகுதி இல்லையோ அவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஒன்று நடத்தை கட்டவரிடத்திலே கொடுத்தார், இன்னொன்று திருடனிடத்திலே கொடுத்தால். அதே போல வசதியானவன் பிற மக்களுக்கு கொடுத்து பார்க்க வேண்டும். ஆனால் வசதியானவன் தர்மத்தை பெறக்கூடிய நிலையிலே வசதியானவனிடத்திலே கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்தார் என்கிற போது இந்த செய்தியை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 நாளும் கொடுத்தது என்னவோ முறைகட்ட முறையில் தர்மம் இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவரினுடைய தர்மத்தினுடைய நல்ல சிந்தனையின் மூலமாக நல்ல எண்ணத்திலே இவர் தர்மம் கொடுத்திருக்கிறார் அல்லவா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மூவரின் நிலைகளையும் மாற்றி இவருடைய தர்மத்தை அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். என்ன, முதல் நாள் யாரிடத்திலே கொண்டு போய் ஒரு நன்னடத்தை இல்லாத ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்தார் அல்லவா, அவள் நினைத்து பார்க்கிறாள், ஒரு பசிக்காக நான் இந்த பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த தவறை செய்வதற்கு நான் இப்படி ஒரு தவறை செய்கிறேன் என்றால் என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக இப்படி ஒரு தவறை செய்கிறேன், எனவே நான் இந்த தவறில் இருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்கிறேன், என் ரப்பு என்னை தேடி வந்து எனக்கு பணம் கொடுத்து விட்டாரே என்று நடத்தை கட்ட ஒரு பெண்மணி தன்னுடைய நடத்தையை மாற்றி நல்ல நல்ல ஒரு புனிதமாக ஆளாக மாறினாள் என்றால் இவருடைய எண்ணம் தூய்மையான எண்ணத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார் அல்லவா, அந்த தூய்மையான எண்ணத்தின் பரக்கத்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவளை நல்ல மனிதராக மாற்றிவிட்டார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவருடைய தர்மத்தையும் ஏற்றுக்கொண்டார். திருடனும் அதுபோல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கு இவ்வளவு பெரிய பரக்கத்தை கொடுத்து விட்டான், எனவே என்னுடைய திருட்டு தொழிலை நான் இத்தோடு விட்டு விடுகிறேன் என்று அவனும் தெரிந்து விடுகிறான். பணக்காரன் முடிவு செய்கிறார், நான் தான் கொடுத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்னை வாங்கக்கூடிய ஒரு நிலையிலே மாற்றி விட்டானே, இனிமேல் நான் கொடுக்க போகிறேன் என்று பணக்காரனும் சேர்ந்து அவன் கொடுக்கக்கூடிய நிலைக்கு மாறுகிறான் என்றால் நல்ல எண்ணத்தில் நம்மிடத்திலே நாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் பெறக்கூடிய மக்கள் சில நேரத்திலே மோசமானவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைத்து நம்முடைய தர்மத்தினுடைய பலனால் அவருடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே மாற்றிவிடலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதைவிட நமக்கு இன்னொரு விஷயத்தையும் கொடுப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதே வேளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, சில நேரத்திலே யாசகம் கேட்கக்கூடிய நிலைகளுக்கு சில நேரத்திலே மாறி போய்விடுவார். நிறைய இருக்கும், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்திருப்பார். இருந்தாலும் கூட மனிதனுடைய மனநலம் இருக்கிறது அல்லவா, கொஞ்சம் போய் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு போய் சம்பாதிக்கணும், சும்மா காலையில் வாக்கிங் மாதிரி அப்படியே போனால் ஏதாவது நமக்கு கிடைக்குமே என்று யாசகமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளின் மீது ஆசைப்படுகிறோம் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழிலும் வேண்டாம் என்று சொல்லித் தருகிறார்கள். கொடுக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவிற்கு ஊக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்களோ அதே போன்று ஒரு இடத்திலே போய் நின்று நீங்கள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய அவல நிலைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் ஒரு அன்சாரி தோழர் வருகிறார். வந்தவர் யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தேவை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டு அவருடைய தேவையை ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரிடத்தில் கேட்பார்கள், அம்மா ஃபி பைத்திக ஷையுன், உன் வீட்டில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் 2 பொருட்கள் உண்டு. ஒன்று நான் போர்த்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு போர்வை, அதே போல தண்ணீர் அருந்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன பாத்திரம். இந்த 2 மட்டும்தான் என்னுடைய வீட்டிலே இருக்கிறது என்று அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரிடத்திலே சொல்லுவார்கள், அந்த 2 பொருளையும் என்னிடத்தில் எடுத்து வாருங்கள் என்கிறார்கள். அப்போ அந்த 2 பொருளையும் எடுத்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே வைத்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனிருந்த தோழர்களிடத்திலே கேட்பார்கள், இந்த 2 பொருளை யாராவது விலைக்கு எடுத்துக் கொள்ளுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போ ஒரு சஹாபி அவர்கள், இதை 1 திர்ஹத்திற்கு நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறார்கள், இதைவிட அதிகமான காசு கொடுத்து இந்த 2 பொருட்களை வாங்குவதற்கு யார் தயார் என்கிற போது இன்னொரு தோழர் சொல்லுவார், 2 திர்ஹத்திற்கு நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்ற போது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பொருட்களையும் அவரிடத்திலே கொடுத்து 2 திர்ஹத்தை பெற்றுக்கொண்டு அந்த 2 திர்ஹத்தில் ஒரு திர்ஹத்தை அந்த யாசகம் கேட்டு வந்த அந்த தோழரிடத்திலே கொடுத்து, உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான உணவை இந்த ஒரு திர்ஹத்திலே வாங்கிக்கொள், இன்னொரு திர்ஹத்தை வைத்து ஒரு கோடாரியை வாங்கி வா என்று அனுப்பி வைக்கிறார்கள். அப்போ அவர் ஒரு கோடாரியை வாங்கி வருகிறார். வந்தவுடன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடாரிக்குண்டான பிடியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்பாடு செய்து கொடுத்து அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், இதோ உன்னிடத்தில் இருந்த பொருட்களை கொடுத்து 2 திர்ஹத்தை கொடுத்தேன், அந்த 2இல் ஒன்றை வைத்து உன்னுடைய உணவு தேவையை நான் நிறைவு செய்து விட்டேன், இப்பொழுது ஒரு கோடாரியை நான் வாங்கி தந்திருக்கிறேன், இதை வைத்து நீ என்ன செய்ய வேண்டுமானால் உழைப்பதற்கு செல்ல வேண்டும், நீ 15 நாள் உன்னை என் கண்ணிலே நான் பார்க்கக்கூடாது, நீ போய்விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த தோழர் போகிறார். விறகு வெட்டி சம்பாதிப்பதற்குண்டான வழிவகையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த போது 15 நாட்கள் விறகு வெட்டுவதற்காக போகிறார். 15 நாள் கழித்து வருகின்ற போது 15 திர்ஹத்தோடு வருகிறார். வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழிடத்திலே அற்புதமாக சொல்லுவார்கள், ஹாதா ஹைருன் லக், இது உனக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா, நீ என்னிடத்திலே யாசகம் கேட்டு வந்தாய், வந்த உன்னை நான் யாசகம் கேட்டு உன்னை யாசகனாக ஆக்குவதற்கே நான் விருப்பப்படவில்லை, இப்படி ஒரு தொழில் யுக்தியை உனக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் அல்லவா என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது நீ 15 திர்ஹத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறாய், இது உன்னுடைய உழைப்பின் மூலம் கிடைத்தது என்று சொல்லிவிட்டு, ஹாதா ஹைருன் லக், இது உனக்கு மிகச் சிறப்பு எது என்று சொல்லிவிட்டு, மின் அன் தஜி அல் மஸ்அலத்து நுக்தத்தன் ஃபி வஜ்ஹிக், நீ யாசகம் கேட்பதன் மூலமாக என்ன விளைவு ஏற்படும் தெரியுமா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உன்னுடைய முகத்தில் ஒரு புள்ளியை வைத்திருப்பான், இவன் யாசகம் கேட்டவன், உலகத்திலே மக்களிடத்திலே போய் கையேந்தியவன் என்று அதனுடைய அடையாளமாக அவனுடைய நெற்றியில் ஒரு புள்ளி இருக்கும், அந்த புள்ளி இருந்து நீ மறுமையில் கேவலப்படுவதை விட இது எவ்வளவு பெரிய சிறப்பானது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசகம் கேட்டு வருபவருக்கு உண்டான வழிவகையை அது வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் 2 முறையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வசதி உள்ளவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் யாசகர்களாகவும் ஒரு சமுதாயத்தை ஆக்கிவிடக்கூடாது, அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய பொழுது அவர்களுக்கு நல்ல பல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக யாசகம் யார் கேட்கலாம் அப்படிங்கிறதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திடீர்னு ஒருத்தருக்கு கடுமையான பஞ்சப்பாடு ஏற்பட்டு விட்டது, திடீர்னு ஆபத்து ஏற்பட்டு விட்டது, இவர் யாசகம் கேட்பதற்கு ஒருமைப்பட்டவர், அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார், அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்குண்டான வசதி அவரிடத்திலே இல்லை, பிறரிடத்திலே வாங்கி அவர்களுக்கு கொடுத்து நிவர்த்தி செய்ய முடியும் என்று இருக்குமேயானால் அப்பொழுது அடுத்தவரிடத்திலே கேட்டு பிறரின் தேவையை நிறைவு செய்வதற்காக யாசகம் கேட்கலாம். அதுவும் எதுவரை என்றால் அந்த நிவர்த்தி செய்வதற்குண்டான அளவுக்குண்டான முறையில் அவர் யாசகம் கேட்க வேண்டும். ஒருத்தருக்கு வசதி இல்லை, இதுக்கு கேட்டு நம்ம சாப்பிட்டு நமக்கு நிறைவு செய்ய முடியும் என்றிருக்குமேயானால் அதுவரை அவர் யாசகம் கேட்பது கூடும். காலம் முழுவதும் யாசகம் கேட்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பாக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களை நினைத்து பார்ப்பதோடு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்குண்டான கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய கடைசி 10 நாட்களிலே இருக்கிறோம். 21 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 நாட்களினுடைய சிறப்பை குறித்து சொல்லுகிற போது லைலத்துல் கத்ரினுடைய இரவு இருக்கிறது என்ற காரணத்தினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் ரமலானினுடைய மற்ற காலங்களில் இபாதத்து செய்ததை விட அதிகமான இபாதத்துகளை இந்த 10 நாட்களிலே செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பள்ளியில் இஅ்திகாஃப் இருந்து அந்த லைலத்துல் கத்ரை தேட வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறார்கள். 10 நாட்கள் தொடர்படியாக இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம கை சேதமாக நான் பார்க்கிறேன், பல வருடங்களாக நம்முடைய பள்ளிகளில் இது போன்ற இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. பொதுவாக என்ன ஒரு சோதனையோ தெரியவில்லை, நல்ல அமல்களினுடைய ஆர்வம் வர வர நம்முடைய மனிதர்களிடத்திலே குறைந்து கொண்டே போகிறது. நேற்று பல செய்திகளில் நேரமில்லை, அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் சொல்லி காட்டுகிறேன். எந்தெந்த மக்கள் இந்த ரமலான் மாதத்தில் எவ்வளவு குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது நிறைய தகவல்கள் கிடைத்தது. அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பாக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பை
அடைவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் தங்கி ஏத்திகாஃப் இருந்து நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். 21ஆக இருக்கலாம், 23ஆக இருக்கலாம், 25, 27 அல்லது 29. இந்த நாட்களில் நாம் பள்ளியிலே உட்கார்ந்து அதை தேடக்கூடிய நேரத்தில் இரவில் உட்கார்ந்து தொழுகலாம் அல்லது குர்ஆன் ஓதலாம். அல்லது எதுவும் தெரியல அப்படின்னா நம்மளால் இயன்ற அளவுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை, இஸ்திக்ஃபாருடைய வார்த்தையோ அல்லது மற்ற வார்த்தைகளோ எதையாவது சொல்லி இபாதத்து செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. குறைந்தபட்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ரமலானில் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறது 2 நன்மையை சொன்னார்கள். 2 உம்ரா செய்த நன்மை அல்லது 2 ஹஜ்ஜு செஞ்ச நன்மை. இவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே சமுதாய பெருமக்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்ல அமல்களை இந்த சமுதாயம் செய்து அதிகமான நன்மைகளை பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அதுபோன்ற பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. வரக்கூடிய காலகட்டங்களில் அவனுக்கு ஏற்ப அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபையும் நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.